இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொதிச்சு வரட்டும். எண்ணெய் கொதிச்சு வரப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. இது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அப்போ நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கிளறி விட்டோன்னே இப்படி இருக்கும். இப்போ மூடிடுங்க. ஏதாவது ஒரு இது வச்சு சிம்மில் வச்சு மூடிடணும். அதுக்கப்புறம் வெந்துட்டக்கப்புறம் தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடும். ஈஸியாக நீங்கள் நல்லா கிண்டி தக்காளி இது பண்ணிட்டக்கப்புறம் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், அது இறக்கிடலாம். Do like, share, subscribe to my channel. For the further videos, comment me in the comment section. Thank you.